ஓகே பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. என்ன பிடிச்சிருக்கு படத்துல? என்ன சொல்ல வந்திருக்காங்க? படத்துல வந்து அந்த ஃபைட் சீன் நல்லா இருக்கு. சரத்குமார் சார் நடிச்சது நல்லா இருக்கு எல்லாமே. சாங்ஸ் ஓகே தான். காமெடி சீன் நிறைய நல்லா தான் இருக்கு. அந்த கஞ்சா விக்கிறது அது பண்ணக்கூடாது அப்படின்றதுனால அந்த கதை எடுத்திருக்காங்க. ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஃபேமிலி அவங்க 2 பேரும் காம்பினேஷன் சரத்குமார் நல்லா தான் இருக்கு. நல்லா நடிச்சிருக்காங்க. போன படத்தோட இந்த படம் நல்லா சூப்பரா தான் இருக்குது. அந்த லவ் பொசிஷன்ஸ்லாம் நல்லா வொர்க் அவுட் ஆயிருக்காங்களா? நல்லா தான் இருக்கு. கேப்டன் சார் ஏதாவது காமிச்சிருக்காங்களா படத்துல? ஏதாவது ஒரு சின்ன சீன் இல்ல டயலாக்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சிருக்காங்களா? சாங்ஸ் தான் வருது. கேப்டன் சாரை பத்தி பாடுறாங்க, சொல்றாங்க, வசனம் எழுதுறாங்க, பேசுறது. மற்றபடி அவர் என்ட்ரி ஆகல. ஓவராலா படம் எப்படி இருக்கு? படம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியா பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் என்ன ஓகே, படமா வந்து எப்படி இருக்கு பாக்குறது? போர் அடிக்கிற மாதிரி ஏதாவது? படம் போரில் அடிக்கலாம், படம் போர் அடிக்கல, காமெடியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் சண்முக படம் வந்து காமெடி பண்ணுறது இந்த படத்தை தான் பார்க்குறேன். ஆமா ஆமா. ஃபுல் காமெடியாக இருக்குது. அதேமாதிரி டான்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் ஆடி வைப்பல. மற்ற படத்தில் எதுவும் டான்ஸ் ஆடுறது கிடையாது. இந்த படத்தில் டான்ஸாக இருக்குது. ஃபுல் சென்டிமெண்ட்டாக வேறு இருக்குது. ஃபேமிலியோடு பார்க்கலாம் நான் படம். சரத்குமார் சார் எப்படி பண்ணுவாங்க? சரத்குமார் சார் வந்து பார்த்தீங்கன்னா மாமா கேரக்டர் பண்ணுறாப்புல. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவரு கொடுத்த பாத்திரம் வந்து சிறப்பாக பண்ணிக்கிறாப்புல 2 பேருமே. விஜயகாந்த் சார் கேப்டன் வந்து படத்துல ஏதாவது காமிச்சிருக்காங்களா? இல்ல. டயலாக் ஏதாவது வருதா? டைலாக் ஒரு பேர் மட்டும் வரும். கேப்டன் சொல்லிட்டு ஒரு கோட் சீனில் வரும், பேர் மட்டும். மற்றபடி சீனில் எதுவும் காட்டலாம். கேப்டன் சீன்லாம் பாக்கும்போது எப்படி இருந்தது தியேட்டர்ல? எது சின்ன கேப்டன் சொல்கிறது அந்த ஒரு சீனில் மட்டும் சொல்லுவாப்புல, கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாப்புல. அந்த சீன் வந்து கேப்டனை வந்து அந்த பேர் சொன்னாலுமே இதுவாகிடுது மனசுக்குள்ள நமக்கு. கேப்டன் ஓவராலா படம் எப்படி இருக்கு? படம் பெர்ஃபெக்டாக இருக்குது. நான் படம் பற்றி குறைய கிடையாது. நல்லா ஓடும் படம். கண்டிப்பா கொம்பு சீவி கோயில் காலை பெத்தெடுத்த ஒரு வந்து கண்ணியமான கொம்பு சீவி தான் வந்து அழகா எடுத்திருக்காங்க படத்தை. கண்டிப்பா எங்க கேப்டன் இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஒரு அதாவது பஞ்ச பூதங்களும் இந்த கடவுளோட ஆணையும் ஒரு தாயோட ஆசீர்வாதமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா உன் உள்ளங்கையில் இருக்கிற ரேகையை நீ மாற்ற முயற்சித்தாலும் இந்த சினிமா ராஜ்யத்துல இருந்து கண்டிப்பா எங்க சண்முக பாண்டியனை வந்து யாராலையும் அழிக்க முடியாது. இது 4வது படமா இருந்தாலும் அவங்க அப்பா நடிச்ச 144 54 படத்தோட சேர்த்து தான் நம்ம கணக்கு எடுக்கணும். அப்படி அந்த படத்தை பிரம்மாண்டமா வந்து 7 ஃபைட்டோட சூப்பரா வந்து கொம்பு சீவனை காளையா வந்து அப்படி இறங்குறப்ப ஃபர்ஸ்ட் சீன்ல இருந்து முடிகிற வரைக்கும் கப்பன்னு எடுத்திருக்காங்க. கண்டிப்பா வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள். இங்க அதாவது மதுரையெல்லாம் இன்னைக்கு பெரிய கொண்டாட்டமா இருக்கும். 350 தியேட்டர்களுக்கு இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்கோம் வேர்ல்டு வைஸா. கண்டிப்பா வெற்றி பெறும். ஓகேவா? விஜயகாந்த் சாரோட சீனே ஆமா கண்டிப்பா வருது. அதாவது எமல எங்க ஊரு சாமி மலை 8 நடந்து 8 வச்சு வராரு. அந்த கரிகாலன் சோளம் போல கால் நடந்தா வராரு. அந்த மனுநீதி சோழனுக்கு மறுபரப்பா இருந்தாரடா, விட்டுட்டோமேடா. அவரு விட்ட இடத்த பையன் பிடிக்கிட்டோம்டா. போடுங்கடா, கேப்டனோட பையனை வாழ்த்துங்கடா. ஊரு சனங்க வாழ்த்த வேணுங்க, பொங்கி வரும் ஜீவநதி. அது மாதிரி எங்க அப்பா சேதுபதி அப்பாவும் அந்த வைகை ஆத்து தண்ணியில இருந்து அவரும் வாய்ஸ் கொடுத்துருக்கிறாரு. அந்த விசுவாசத்தை காட்டியிருக்காரு. நாங்களாம் என்னைக்குமே கேப்டனோட குழந்தைகள் தான். ஓகேவா? அவரு எங்களை விட்டு பிரிந்தாலும் நாங்க அவரை விட்டு பிரியவே மாட்டோம். இந்த உடல் பொருள் ஆவி எல்லாத்தையுமே கேப்டன் வாழ்க, கேப்டன் நாமம் வாழ்க, சண்முக பாண்டியன் வாழ்க, சண்முக பாண்டியன் வாழும் இந்த சினிமா ராஜ்யம் வாழ்க. ஓகே, அப்ப சரத்குமார் சார்லாம் விசுவாசத்திலேயே பறந்து சுவாசத்தை மறந்தவங்க. ஓகேவா? கரெக்டா வர வேண்டிய நேரத்துல யாரு தன்னை தூக்கி நிலை நிறுத்தினாரோ அவங்க பையனுக்காக நிலை நிறுத்தி வந்துட்டாரு. ஓகேவா? அன்பை தந்துட்டாரு. ஓகேவா? கொடுக்கிற புலியா அதுல அவரும். ஓகேவா? அன்பை கொடுக்கிற பாண்டியாவும் வந்து 2 பேரும் சூப்பரா நடிச்சிட்டாங்க. படம் ஃபைட்டு சூப்பரு, மியூசிக் சூப்பரு, இளையராஜா ஐயா பாட்டு சூப்பரு, எல்லாமே அருமையா பண்ணியிருக்கிறாரு. பொன்ராம சூப்பர். ஓகே, படம் ரொம்ப அருமையா இருந்ததுப்பா. எப்படி நீங்கள் படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்க. கதை ரொம்ப அருமையாக இருந்தது. நல்லா கிராமத்து மக்களுக்காக வேண்டி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வீடு வாசலெல்லாம் மடக்கி ஒரு டேமு கட்டிட்டா எப்படி இருக்கும், ஒரு குளமாகவும் குட்டையாகவும் அவங்க வீடுங்களை மாற்றிட்டா அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு கதை அது. இன்னும் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல காமெடி. சரத்குமார் சார் நல்லா பண்ணியிருக்கிறாரு. தம்பி கூட ஒரு சொந்த மாமா மச்சான் மாதிரி அவர் நடிச்சிருக்கிறாரு. ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு அந்த படம் பார்க்க. கேப்டன்னு கூப்பிட்டாங்களே அதுவே போதுமே. யார் பாதே கேப்டன் அப்படின்னோடனே அந்த நாங்கள் தேட்டரே சும்மா அதிர்ச்சி இல்லை.
அப்புறம் அவரோட குட்டிக்கு நாங்கள் அதிர வைக்க மாட்டோமா? அவர் தங்கம். இது அதான் சொக்கத்தங்கத்தின் சிங்கக்குட்டி. அருமையான ஒரு நடிப்பு, அமக்கலமான ஒரு படம். ஃபேமிலியா உட்காந்து பாக்குற மாதிரி ஃபேமிலியே உட்காந்து பார்க்கலாம். வயசானவங்கலேருந்து சின்ன குட்டி குழந்தைங்கள்லேருந்து எல்லாரையும் கூட்டின்னு வந்து பக்கத்துலேயே வச்சுன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி ஒரு படம், ஃபேமிலி படம். டான்ஸ் ஃபைட்ல எப்படி பண்ணிருக்காரு? டான்ஸ் எல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாரு. ஃபைட்டு வந்து செம்ம. எங்களுக்கே பயமாக இருந்தது அந்த ஃபைட்டெல்லாம் பார்க்கும்போது. ரொம்ப அதிர்வாக இருந்தது அந்த ஃபைட்டு. எங்கள் தலைவர் வந்து பேக்லேயே பண்ணுவார், ஆனால் இவர் ஃப்ரண்ட்லேயே பண்ணுறாரு. செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருக்குது. குடும்பமாக வந்து பார்க்கக்கூடிய கமர்ஷியல் படம். சூப்பராக இருக்குது. என்ன சொல்ல வந்திருக்காங்க படத்துல? இல்லை, மெசேஜ் நல்ல கருத்துக்களை சொல்கிறாங்க. நல்லதை பண்ணணும் அப்படின்ற கருத்துக்கள் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. குடும்பமாக ஃபேமிலியாக பார்க்கலாம். நல்ல படம். ஓகே. சண்முக பாண்டியன் சரத்குமார் அவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்படி இருக்கு? நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. அருமையாக இருக்குது. கேப்டன் சார் வந்து ஏதோ ஒரு சீன்ல ஏதாவது காமிச்சிருக்காங்களா? இல்ல ஏதாவது ஒரு டைலாக் ஏதாவது? இல்லை, டயலாகோட அவருடைய பாட்டு சில இதை சின்ன இது பண்ணும்போது அருமையாக இருக்குது. அது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், பண்ணியிருக்கும்போது நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது படம். குடும்பமாக அருமையாக பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம். ஃபேமிலியோட படம் நல்லா இருக்கு. அருமையா சண்டை காட்சி பாட்டுலாம் நல்லா அருமையா இருக்கு. காமெடி சரத்குமார் நல்லா சூப்பரா நடிச்சுக்கிறாரு. நல்லா அருமையா நடிச்சுக்கிறாரு. சரத்குமார் எல்லாமே நல்ல நடிப்பு தான். ஓகே, சூப்பர் படம். படம் நல்லா இருக்குங்க. படத்துல வந்து அவரு போன படத்துக்கு இந்த படம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. யுவன் சங்கர் ராஜா இசையில பாடல் எல்லாமே நல்லா இருக்கு. படத்துல முழுக்க காமெடி தான். கேப்டன் எல்லாம் படத்துல காட்டல, இருந்தாலும் கேப்டன் சீன் ஒருத்தர் வந்து ஒரு கேப்டன் பேரை யூஸ் பண்ணுவாங்க. அந்த சீன்லாம் நல்லா கரகோஷமா இருக்கு. கோர்ட்டு சீன்லாம் நல்லா இருக்கு. படம் நல்லா முழுக்க காமெடி படம். மெசேஜ்ன்றது வந்து அதாவது லாஜிக்கா படம் பார்க்கறத விட மேஜிக் தான் படம். நல்லா இருக்கு படம். ஆமா, லாஜிக்கா நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து மெசேஜ்னு சொல்ற அளவுக்குலாம் ஒன்றும் சொல்லல. படம் முழுக்க காமெடி நல்லா இருக்கு. டைம் பாஸ் பண்ணி